Taste the Daily. இந்த தெருவோர மக்கள், ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஏன் பெரிய 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 ஆளுங்க கூட சில பேர் வீட்டில் நல்ல வசதி படைத்த ஆளுங்க கூட அம்மா உணவகத்துக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. அது பல பேருக்கு நல்ல உபயோகமான ஒரு திட்டம் அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா ஏற்படுத்துறது நல்ல விஷயம். அதை அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அதை அப்படியே எப்படி இருந்தது அது அப்படியே தான் போயிட்டுருக்கு. அதை விட இது கம்மியாகவும் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணி இன்னும் தரத்தை உயர்த்தி எல்லாருக்கும் அது பயன்படுற மாதிரி செய்தாங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா உணவகத்தினுடைய சக்ஸஸே அதுதான். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சென்னையில் இத்தனை பிரான்ச்சஸ் முன்னாடி இருந்துச்சு. எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும். உதாரணத்துக்கு அசோக் பில்லர் ஏரியாலாம் போனீங்கன்னா அருமையான சாப்பாடு இருக்கும். அந்த கம்மியான விலைக்கு உங்களுக்கு அவ்வளோ தரமான சாப்பாடு கொடுக்கும்போது எல்லாருமே மகிழ்ச்சியாக அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை அது மாதிரி இல்லை. இந்த அம்மா உணவகம் வந்து நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ண வேண்டியது, நிறைய எடுத்துகிட்டு போக வேண்டியது. ஆனால் இது இந்த ஆட்சி மாற்றத்தினாலே அரசியல்னாலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் இந்த ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கும்போது ரொம்ப விமர்சையாக இந்த பகுதியில் அங்கங்கே வச்சாங்க. இன்றைய நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரியான அளவு மெயின்டைன் பண்ணலை. கடந்த வாரம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டதுனால சில அம்மா உணவகத்தில் மேற்பார்வையிட்டு அதுக்கு சில நிதிகள் ஒதுக்கி அதுக்கு பராமரிப்புலாம் செய்கிறேன்னு சொன்னதுனால ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முழுமையாக நிறைவடையுமான்றது தெரியல. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அதை பற்றி.